Taste the Daily. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் புரட்சித் தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பினரை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். 2026 அதிமுக ஆட்சி அமையும் போது அனைவரின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? திருவாரூரிலே அதாவது தொழில்துறையை சேர்ந்த பல்வேறு பிரமுகர்களை சந்தித்து ஆலோசனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே விவசாயத்தின் சந்தித்து அந்த கோரிக்கையை கேட்டிருந்தார். அதன் பிறகு தொழில்துறையை சேர்ந்த சந்தித்து அந்த என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, ஆளுகிற திமுக அரசு என்னென்ன மாதிரியான தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு நெருக்கடி அளித்து வருகிறது, இதனால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய கடைகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கடைகளுக்கு 3 மடங்கு வாடகை உயர்த்தி வசூல் செய்வதால் தொழில் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான உணர்வுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதாவது குடியிருப்பு நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வரிசை நிலைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வேதனை அவர்கள் முன்வைத்தார்கள். விவசாய பிரதிநிதிகளும் பல்வேறு குறைகளை வைத்தார்கள். அவரையெல்லாம் கேட்டறிந்தார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முறையான ஒரு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பாதுகாக்கக்கூடிய முறைகள் எல்லாம் இந்த அரசு கைவிட்டிருக்கிறது என்கிற நிலையை வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் கேட்டுக்கொண்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் உங்கள் கோரிக்கைகள் 2026 அதிமுக அரசு அமைகிற போது அனைத்து கோரிக்கைகளும் வென்றெடுக்கப்படும், செய்து தரப்படும் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மனுக்களை பெற்ற பிறகு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஏராளமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் பெறப்பட்ட பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.